ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்பாத்தி வந்து போடணும். கௌசிக்கு எல்லா ஹோம்ஒர்க்கும் எழுதி முடிச்சிட்டான். எழுதி முடிச்சுட்டு சாப்பிட்றக்காண்டி ரெடியாக இருக்கான். ஸோ இன்றைக்கி ஈவினிங்லேருந்து தான் வீடியோ எடுத்துகிட்ருக்குறோம். ஈவினிங்லேருந்து வீடியோ போயிட்டுருக்கு. கௌசிக்கு எல்லா ஹோம்ஒர்க்கையும் எழுதி முடிச்சிட்டான். நமக்கு தான் வீட்டில் வந்துட்டு வேலை வந்துட்டு இருந்துகிட்டே இருக்குமே. அதே போல் தான் இப்போ வந்துட்டு கௌசிக்கு டீச் பண்ணி முடித்தாச்சு. அவன் நாளைக்கு டெஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே படிக்க வச்சாச்சு. அவன் எல்லாமே படித்து ப்ரிப்பேர்டாக எழுதிட்டான். அதுக்கு வந்துட்டு கோச்சிங் கொடுத்தாச்சு. அது ரொம்ப பெரிய வேலை எனக்கு. அது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். ஓகே, படிக்கிறது அவன் தான், ஆனால் படிக்க வைக்கிறதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து இது ரெடிமேட் சப்பாத்தி பேக்கெட். இதை வச்சு சப்பாத்தி போட்டுட்டு சாம்பார் இருக்குது பாருங்க, காட்டேன். இதுக்கு மேலே போச்சுன்னா கீழே விழுந்துடும். ஸோ நம்ம இதில் மொத்தம் 10 பீசஸ் இருக்கும். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதில் ஆளுக்கு ஒரு 2 சப்பாத்தி 3 சப்பாத்தி சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும். எங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இன்றைக்கும் நாளைக்கு வச்சுப்போம். 10 பீசஸ் கொஞ்சம் பெரிய சப்பாத்தியாகவே இருக்கும். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். கௌசி குட்டிக்கு இப்போ டெஸ்ட் வச்சுருக்கோம். எழுதி கொடுத்துருக்குறேன். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ டெஸ்ட்டு எழுதிருவியா கௌசிக்? ஒரு ஆப்ஷனா நீங்கள் என்னமோ நீங்கள் ஆன்சர் எழுதிட்டீங்களா? பயந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பா தோசைக்கு மாவு ஆட்டியாச்சு. காலையில் தோசை மாவு இல்லை, ஸோ ஆட்டியாச்சு. இப்போ வந்து ரெடிமேட் சப்பாத்தி தான் வாங்கணும். தூங்க வந்தாச்சு. வீஜு சித்து விளாக்கா படுத்துக்கோ. உனக்கு விஜய் சித்து விளாக்ல யாரை பிடிக்கும் சொல்லு, சொல்றா. நீங்க சொல்லுங்க. இங்கிட்டு திரும்பி பேசு. ஏசி ரிமோட்டு சொல்லுங்க. நீ சொல்லு. ஆப்ஷன் சொல்லுங்க.
சித்து பிடிக்குமா? அப்புறம் இவன் பிபி பிடிக்குமா? பிபினா இந்த ஒருத்தன் மேக்கப் போட்டுகிட்டே இருப்பான்ல அவன். அப்புறம் சூரி பிடிக்குமா? அப்புறம் அவன் பேர் என்ன? ஹர்ஷத் கான். அவன் பிடிக்குமா? ஹர்ஷத் கானா? ஏய் என்கிட்ட அன்னைக்கு நீ என்கிட்ட வந்து விஜய் சித்து தானே பிடிக்கும், சித்து தானே பிடிக்கும்னு சொன்னேன். அப்புறம் ஹோம்ஒர்க்லாம் எழுதி முடிச்சாச்சு. இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னைக்கு நாங்கள் காலையில் வீடியோ எடுக்கல, ஈவினிங்ல இருந்தால் வீடியோ எடுத்தோம். காலையில் லேட்டாக தான் இருந்துச்சுமா. நேற்று சண்டே தூங்குறதுக்குலாம் ஹோம்ஒர்க்கு ப்ராஜெக்ட் அது இதுன்னு பண்ணிவிட்டு படுக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் காலையில் கொஞ்சம் லேட்டாக வீடியோ எடுக்க முடியல. அதனால் ஈவினிங்லேருந்து இன்றைக்கி ரொட்டீன்ஸ் vlog வரும். நாளைக்கு வரும் உங்களுக்கு. நாளைக்கு இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி மண்டே. சண்டே vlog வந்து இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருப்போம். கௌசிக் கம் பேசு. சண்டே vlog வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அது எல்லாரும் பாருங்க. கௌசிக் வந்துட்டு ரொம்ப சேட்டை பண்ணியிருப்பான். காப்பாத்துங்க, குட்டி பையன் இருந்து காப்பாத்துங்க. சண்டேனால இது பண்ணிடலாம். நீ இல்லை வராது இங்கே வா. ஸோ இன்னைக்கு வந்துட்டு சார் ஒன்லி ஸ்டடி மைண்டில் தான் இருப்பார். ஒரு வீக் ஃபுல்லாகவே ஸ்டடி மைண்டில் இருப்பார். என்னடா ஸ்டடி மைண்டில் இருக்க மாட்டியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் மகாரி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஆற்றுல அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. குளிக்க போகும்போது சில்ட்ரன்ஸோட சேஃப்டி பாருங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு குளிக்க போங்க. கரையோரமாக நின்று குளிங்க. இந்த மாதிரி டேஞ்சரான ஒரு ஆற்றுக்கெலாம் போயிட்டு தயவுசெய்து உங்கள் சேஃப்டியை, நம்ம ஃபேமிலி சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக போயிட்டு குளிச்சுட்டு சேஃப்டியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. என்ஜாய் பண்ணுறோம், நாங்கள் வீடியோ எடுக்கிறோம், அந்த மாதிரி இதில் எந்த ரிஸ்க்லேயும் நீங்கள் போய் வந்துட்டு கண்டிப்பாக மாட்டிக்காதீங்க. நம்ம பசங்க, நம்ம ஃபேமிலி இருக்கிறது ஒரு வாழ்க்கை. ஸோ ரொம்ப சேஃப்டியாக போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு வீடியோவில் பார்க்குறோம். பாய். எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பெல்லைக்கான ஆளு போட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் ஆன்சர் இருந்துச்சுன்னா, ஏதாவது வந்துட்டு கேள்வி கேட்கணும்னா கமெண்ட் பாக்ஸ். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கௌசிக்கு வந்துட்டு மெயினாக வந்துட்டு டாஸ்க்கு கொடுப்பீங்களா? ஏதாவது சேலஞ்சு இல்லாட்டி டாஸ்க்கு கொடுப்பீங்களா? நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்துட்டு எங்களோட ஃபோட்டோ போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் போய்ட்டு டாஸ்க்கு கொடுங்க. ஏதாவது சேலஞ்ச் கொடுப்பீங்களா? கௌசிக் பண்ணுறானா, அவன் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணுங்கள். நல்லா இருந்தால் பண்ண வைக்கலாம். ஓகே கைஸ், பாய். என்ன வேணால் பண்ணு. ஆஹா, அவனால் பண்ண முடிஞ்சது மட்டும் தான் பண்ண முடியும். என்ன வேணாலும் பண்ணா பள்ளத்துல போய் குதிக்க சொல்லுவாங்க. போய் குதிப்பியா? அது மட்டும் மஞ்சுமல் பாய்ஸ்ல குதிப்பானா, அந்த மாதிரி போய் குதிக்க சொல்லுவாங்க. குதிப்பியா? கௌசிக்கால என்ன பண்ண முடியுமோ அதை கொடுங்க. அது எங்களுக்கு ஓகேவா, நாங்க கண்டிப்பா பண்ணி போடுறோம். ஓகே, அந்த மிளகாய் தூள் அந்த மாதிரி சாப்பிடுங்க. அது மட்டும் கொடுங்க. அது மிளகாய் தூள் சாப்பிடுவியா? சரி, அப்ப அம்மாவே அந்த டாஸ்க்கு கொடுக்குறேன். செஞ்சு காமிக்கிறியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நாளைக்கு உங்களுக்கு வந்துட்டு மிளகாத்தூள் வீடியோ தான் வரும். கௌசிக்கு வந்துட்டு லைட்டாக கொடுப்போம். சாப்பிட்றானா இல்லையான்னு மட்டும் பார்ப்போம். மிளகாது அந்த வெத்தலை, அந்த பச்சை கலர் வெத்தலையை வாங்கிட்டு அதுக்குள்ளே மிளகாத்தூள் வச்சு சாப்பிடணுமா? இல்லை, பச்சை கலர் வெத்தலை இருக்குல்ல, அதுக்குள்ளே பார்க்க ஓட்டிட்டு அடுத்து திணிச்சு வாழ ஒரே வாயில. ஓகே, பாக்கு. அது மட்டும் இல்ல, அந்த பச்சை இது இருக்குல்ல, பச்சை மிளகாய் அது. ஓகே, இப்போ என்ன சொல்ற? வெத்தலை, பச்சை மிளகாய், பாக்கு மூணே வச்சு சாப்பிட போற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இதுதான் வீடியோ. கௌசிக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டான். ஸோ அந்த வீடியோவை நாளைக்கு கண்டிப்பாக எடுப்போம். கௌசிக்கு எப்படி சாப்பிட்றோம், குட்டியூண்டு பச்சை மிளகாய் கொடுப்போம். காரம் கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. குட்டியூண்டு பச்சை மிளகாய் கொடுப்போம். கௌசிக்கு எப்படி சாப்பிட்றான்னு பார்க்கலாம்.
நாளைக்கு இருக்குடி, நீ இந்த சேலஞ்சை பண்ணலன்னா பாரு. ஓகே சரி, ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாங்கள் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு தூங்குற டைம் ஆயிடுச்சு. இப்போ 9:30க்கு தூங்குனா தான் கௌசிக்கு வந்து காலைல 6 o'clock எழுந்துச்சு படிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா அந்த பெல்லுக்கான ஆளு பிடிச்சிருக்கும். ஓகே, இதே மாதிரி நிறைய வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். அதே நீங்கள் ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அப்போ தான் அந்த பெல்லுக்கான தட்டி விட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பாய்.